ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டி பர்பஸ் லைட்டரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கப் கேண்டில் இல்லைன்னா கேண்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி அதை இது பண்ணும்போது அது சரியாக பண்ண முடியாது. ஸோ கையை இப்படி உள்ளக்க வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சூடு கூட வச்சுக்க முடியும். அதனால் ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ் அண்ட் உள்ளே ரொம்ப டீப்பாக இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எரிய வைக்கணும்னா அதுக்கு இந்த லைட்டர் ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளாக எல்லா சைடுமே வளையும். ஸோ அதனால் இந்த லைட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி இப்போ பத்துதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஆன் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஒரு கஷ்டமே படாமல் ஈஸியாக இந்த இடுக்குங்களில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை எரிய வைக்கணுன்றதுக்கும் போது இந்த லைட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சில கிராஃப்ட் ஒர்க்குக்காக நம்ம இந்த ஒரு ஷீட்டில் ஹோல் போட்டு இதை ஹேங் பண்ணுறது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு, ஏதாவது ஒரு ஷீட்டு எதுனாலும் இருக்கலாம். எதுனாலும் இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக ஓட்டை போடுறதுக்கு அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக நான் ஓட்டை போட்டிருக்கேன். சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நம்ம இதை டெக்கர் பண்ணிவிட்டு அதை ஏதாவது வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த லைட்டரை நீங்கள் இப்படி ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஹோல்ட் பண்ணிவிட்டு இது உள்ள நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். கரெக்டாக அது சூப்பராக ஹோல்ஸ் விழுந்துடும். இவ்வளோ பெரிய ஓட்டையிலேருந்து இவ்வளோ அழகான சின்ன ஓட்டை வரைக்கும் கூட நம்ம இதை வச்சு போட்டுக்க முடியும். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். தென் இந்த ஊதுபத்தியெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்மளால் எரிய வைக்க முடியும். பார்த்தீங்களா, சூப்பராக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இன்னும் சூப்பரான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி புஷ்பானம் இந்த மாதிரி வெடியெல்லாம் வெடிக்கும்போது அதை கிட்டக்க வச்சு தான் நம்ம எரிய வைக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. இப்போ மோஸ்ட்லி நம்ம அந்த மத்தாப்பு கம்பியை வச்சு பற்ற வைக்கும்போது அது எரிஞ்சிக்கிட்டே இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும். ஸோ அதை நம்ம எங்கே கரெக்டாக வைக்கிறோன்றதே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் இனி இந்த லைட்டரை வச்சு ரொம்ப சூப்பராகவே இந்த மாதிரி வெடியெல்லாம் வெடிக்க முடியும். ஏன்னா இது இவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு லென்த்து கொடுத்துருக்கிறதுனால கைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப லாங்லேருந்தே நீங்கள் இந்த வெடியை வெடிக்க முடியும். தென் சங்கு சக்கரமும் அப்படி தான். எல்லா வெடியுமே இவ்வளோ தூரம் நமக்கு லாங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்களா, இங்கே மட்டும்தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் இந்த லைட்டரை. இவ்வளோ தூரம் லாங் லென்த் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பயமே கிடையாமல் ஈஸியாக பொருத்த முடியும். தென் இந்த ஜாட்டியுமே ரொம்ப ஈஸியாக சூப்பராக பொருத்திட முடியும். ஸோ இந்த மாதிரி ஜாட்டி இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த புஷ்பானத்தை எரிய வைக்க முடியும். ஓகேங்களா, நார்மலாக நம்ம ஊதுபத்தியிலையோ தீப்பெட்டிலையோ அதை எரிய வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இது எரிஞ்சிக்கிட்டே வந்துடும். நம்ம எந்த கார்னரில் வைக்கிறோன்றதே நம்மளால் இப்படி ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ இதனால் நம்ம கைக்கும் ரொம்ப சேஃப்டி இல்லாமல் தான் இருக்கும். தென் அதை பற்ற வைக்கிறதுக்குள்ளே இது எரிஞ்சு முடிஞ்சிருச்சுனாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா இஷ்யூவுமே தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஒரு லைட்டரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தீபாவளிக்காக மட்டும்தான் இந்த லைட்டரை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதை தாண்டி நிறைய டெய்லி யூஸ்க்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். லேடிஸ் எல்லாம் கிச்சனில் இந்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் குக்கரை வச்சதுக்கப்புறம் அந்த இப்படி எடுத்து நார்மல் லைட்டரை இப்படி எடுத்து தூக்கிட்டு தான் நம்ம பற்ற வைக்கிறது மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு லைட்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டர் ஆன் பண்ணிவிட்டு இப்படியே பற்ற வச்சுக்க முடியும். நம்ம ஃபேன் போட்டுக்கிட்டே கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே செய்யாது. அதோட ஸ்பார்க் அணையவே அணையாது. பார்க்கிங்களா, காற்று வருது. உண்மையிலே காற்று வருது. ஓகேங்களா,
அணையவே அணையாது. நம்ம இந்த எட்ஜஸை வந்து க்ளோஸ் பண்ணணுன்னா விளக்கு பொருத்தி வச்சு அதில் வந்து நம்ம காமிச்சிக்கிட்டு அது வந்து ஃபேன் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நம்ம இனி கஷ்டப்படவே வேண்டாம். நீங்கள் ஜாலியாக ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டே இந்த ஒரு லைட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோட எட்ஜஸ் எல்லாம் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். தெரியுதா உங்களுக்கு அந்த புகை வருது அது க்ளோஸ் ஆகும்போது. சீல் ஆயிடுச்சு. ஸோ ஃபேன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஃபேனை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் நான் இந்த லைட்டர் மூலயமா இதை பற்ற வச்சேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது உண்மையிலேயே. தீபாவளிக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும்னு நினச்சிடாதீங்க. அதை தாண்டி இந்த லைட்டரை வச்சு ரொம்ப நிறைய யூஸ் வந்து நமக்கு டெய்லி லைஃப்லேயே பண்ண முடியும். கிச்சன்லேயா இருக்கட்டும், ஹோம்லேயா இருக்கட்டும், நிறைய இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த லைட்டரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தென் நம்ம NMSP குரூப்பில் வாங்குறவங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.